ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகி போச்சு. நடு இரவில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லா டாஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இன்னும் முடியல. பட் ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். மணி 1 ரைட். சரி, இப்போ என்னென்னா டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. நைட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டை கீழே இருக்கணும், ஒரு சிலுவை மாதிரி ஒரு இது ஆங்கிள் இருக்குது, அதில் வந்து இப்படி பிடிச்சிட்டு நிற்கணும். ரொம்ப நேரமாக நின்னாங்க. ஃபஸ்ட்டே வந்து சாண்ட்ரா வெளியே போனாங்க, 1 பாயிண்ட் கிடச்சிது. ரெண்டாவது விக்ரம் 2 பாயிண்ட்டு. மூணாவது வினோத் கையை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணார், பிக் பாஸ் வெளியே அனுப்பிச்சிட்டார், 3 பாயிண்ட்டு. அதே மாதிரி சபரி கையை எடுத்தார், 4 பாயிண்ட்டு. விஜய் பருவது காலை எடுத்தாங்க, பிக் பாஸ் வெளியே தனார், 5 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம திவ்யா சூப்பராக நின்னாங்க, 6 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதீன் அவர் தான் வெளியேற போகிறார். ஏன்னா ப்ரொமோவில் பார்த்துருப்போம். ஸோ கமருதீன் 7வதாக அவர் வந்து இது பண்ணுறாரு, அவருக்கு 7 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அரோரா 8 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுபேக்ஷாக்கு 9 பாயிண்ட். ஸோ இதுதான் பாயிண்ட் விவரங்கள். அதேமாதிரி கமருதீன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த 1 மணி வரைக்கும் ஓடிட்டுருக்கு லைவு, இது வரைக்கும் வெளியில் போகல. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப பிரிஸ்காக இருக்கார். ஸோ பிரிஸ்காக இருக்கிறவர் எப்படி அவர் அவுட் ஆகிருப்பார்னா, மேபி பாட்டு பாடும்போது ரொம்ப ஆனால் எப்படி இன்வால்வ் ஆகி பாடுறாரு நம்ம கமருதீன். அதில் வந்து மேபி லைட்டாக அப்படி கையை எடுத்திருப்பாரோ, அதில் வந்து பிக் பாஸ் வந்து அவரை வெளியே அனுப்பியிருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கார், ரொம்ப ஆக்டிவாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப இதுவாக தான் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் வந்துட்டு தானாக வந்து இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிக் பாஸை வந்துட்டு ஏதாவது கண்டுபிடிச்சி அவரை வெளியே அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக வந்து எல்லாருமே வந்து ஈடுபாடு இருந்தாங்க, சாண்ட்ரா தவிர. ஏன்னா சாண்ட்ரா 18 நிமிஷத்துலேயே வந்து இதுவாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2வது ஆள் நம்ம விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் 3 பேர் இன்னுமே வந்து களத்தில் இருக்காங்க. பட் இதுதான் நிலவரம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் செம்ம மாசான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஆனால் எப்படி அவுட் ஆனார் தான் தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் 3வது ஆளாக அவர் தான் வெளியேறிக்கார், அதாவது லாஸ்ட்டாக 7வது ஆளாக. ஸோ உங்களுக்கு என்ன கருத்து தோணுது சொல்லுங்கள். எப்படி அவர் வந்து அவுட் ஆகிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படியும் காலையில் பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் தெரிஞ்சிடும். நான் அப்டேட் பண்ணுறேன். பாய் நண்பர்களே.